ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீஹூன் எப்படி மலேசியன் ஸ்டைலில் நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபுட் செரைட்டியில் நான் அந்த பீஹூன் பிரட்டியிருக்கேன். ஆனால் நான் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்பைசி வேணான்ற ஒரு காரணத்தினால. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பீஹூன் பிரட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழில் இதுக்கு பேர் சேமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இங்கே நாங்கள் பீஹூன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மெஷர்மெண்ட்டுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த பீஹூன் பிரட்ட போகிறேன். வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஊர்லலாம் சேமியா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ எங்கள் நாட்டில் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். இதில் தான் நாங்கள் பீஹூன் பிரட்டி எடுப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏறக்குறைய ஒரு 50 கிராம்ஸ் இருக்குது. முதல்ல ஒரு பேன் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சதுக்கப்புறமா நான் 500 ml தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு நான் ராக் சால்ட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன் எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்ற விஷயத்த அப்புறமா உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம பீஹூனை ஆட் பண்ணிக்கலாம். பீஹூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தாலே போதும். அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கணக்காக ஒரு 2 மினிட்ஸ் தான் இதை வச்சுருந்தேன். இப்போ இதை வெளியே எடுத்து தண்ணி நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்குவோம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த பீஹூன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பீஹூன் உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நான் கையில் எடுத்து அதை உடச்சி காட்டுறேன். அந்த பீஹூன் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். பாருங்கள், லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணேன், ரெண்டாவே வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி பீஹூன் வேக வைக்கும் போதே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தவு எடுத்து க்யூப்பாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தவுகை எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொச்சாய் தாள், அடுத்ததாக வெங்காயத்தாள் கொஞ்சம், ஒரு ரெட் சில்லி, ஒரு க்ரீன் சில்லி எடுத்து நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கிட்டேன். பூண்டு பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டு தான். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போது இதில் நம்ம தவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவு இது எதில் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாது. இது சோயாவில் செய்கிறது தான். இது நம்ம பாலில் செய்கிறது இல்லை. இது சோயா அந்த பீன்ஸ் இருக்குல்ல, அதில் செய்கிற தவு தான். ஸோ இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்கள். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், தவு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தான் முதல்ல ஆட் பண்ணணும். ஏன்னா மிளகாலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் குக்கில் எடுத்துருவோம். அதனால் பூண்டு தான் முதல்ல நல்லா வேக வைக்கணும். அடுத்ததாக இதில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயம் நல்லா வேகணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு முதல்ல பீஹூனில் போட்டாச்சு. அதனால் இதில் அந்த வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம லைட்டாக போட்டுக்கிட்டாலே போதும் உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற சில்லிஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில்லிலாம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். அடுத்ததாக இதில் தவுகை ஆட் பண்ணிக்கிறேன். தவுகை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். இதெல்லாம் ஃபுல் குக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாமே ஆஃப் குக் தான் ஆகணும். அப்போது தான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதில் நான் பீஹூன் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பீஹூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த எண்ணெய், அந்த வெங்காயம், சில்லி, ஸ்டவ்வு இது எல்லாமே நல்லா பீஹூனோட கலக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணும்போது டீ குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா கருகிரும். இப்போது இதில் கொஞ்சமாக அந்த கொச்சாய் தாளும் வெங்காயத்தாளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான்.
இந்த பீஹூனை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஃபேனில் வச்சிடணும் சூட்டோட. ஏன்னா அந்த சூட்டுக்கு வந்து அந்த பீஹூன் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன் வந்து முதல்ல நான் வந்து எண்ணெய் போட்டு பீஹூன் வேக வைக்கணும்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ தான் அந்த பீஹூன் வந்து ஒட்டாமல் உதிரியாக வரும். அப்படியே லைக் சோறு ஒட்டி இருக்கும் தெரியுங்களா. ஒரு பீஹூன் வந்து நம்ம எண்ணெய் போடாமல் வேக வச்சோமா அந்த பீஹூன் வந்து ரொம்ப ஒட்டிக்கும். இது பாருங்கள் அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி சாப்பிட்றதுக்கு தான் எங்களுக்குலாம் இங்கே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் எண்ணெய் ஊற்றி எப்போதுமே வேக வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஹூன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதோட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சில்லி சாஸ் தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சில்லி சாஸ் வச்சு நம்ம கிக்கம்பர் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பீஹூன் பாருங்கள் உதிரியாக தான் இருக்குது பாருங்கள். அது அப்படியே ஒட்டி வரவே இல்லை. சாப்பிட்டு பார்த்தப்ப உண்மையாலுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. உப்புலாம் ரொம்ப கணக்காக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசி எதுவுமே கிடையாது. ரொம்ப நார்மலாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ்.